2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி காட்சிகள் மாறுகிறதா, கள நிலவரம் மாறுகிறதா என்பது குறித்து நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் இப்போதைய அரசியல் மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். இந்த சென்சார் அரசியல் ஒன்று இப்போது பொதுவாக பேசுபொருளாக இருக்கிறது. திரைப்படத்திற்கு இந்த தணிக்கை சான்றிதழ் அளிப்பதில் ஒரு அரசியல் இருப்பதாக இப்பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் இடையே ஒரு பேசுபொருள் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த சென்சார் போர்டு அது யதார்த்தமாக செயல்படுகிறதா அல்லது அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறதா நீங்கள் கருதுறீங்களா சார்? வணக்கம். அதாவது இந்த சென்சார் போர்டு மத்திய தணிக்கை துறை என்பது எப்போதுமே அவர்கள் சார்ந்த இப்போ இருக்கிற சூழலில் ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு படைப்பு சுதந்திரம் உள்ள ஒரு நிறுவனம் தான் தணிக்கை துறை. ஆனால் இந்த தணிக்கைத்துறை இப்போது முழுமையாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள், குறிப்பாக பாஜக RSS கருத்தியலை உள்வாங்கி கொண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ தணிக்கை துறையை மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் சென்சார் பண்ணதுக்கு பிறகு கூட அதை முறையீடு செய்யலாம், அல்லது அதை திரும்ப ஒன்றிய அரசு நேரடியாக அதில் தலையிடலாம் கூட சட்ட திருத்தம் இருக்குது. மக்கள் அந்த தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த படம் வெளியில் வரணுமா வேணாமா அப்படிங்கிறத அரசு அதில் தலையிடலாம்ங்கிறதே சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக மோசமாக இந்தியாவில் RSS சங் பரிவார அமைப்புகளுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட நிறைய திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக காஷ்மீர் ஃபைல் போன்ற படங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்ற நிறைய திரைப்படங்கள், நிறைய காட்சிகள் நீங்கள் வட மாநிலங்களில் நீங்கள் நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் காஷ்மீர் ஃபைல். அதற்கே ஒரு அம்பாசிடர் மாதிரி அல்லது அதுக்கு ப்ரொமோஷன் செய்யக்கூடியவர் போல மோடி அவர்கள் அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தணிக்கை துறை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி சாகித்ய அகாடமிக்குள்ள பாஜக உள்ளே புகுந்து அதை அந்த தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பை எப்படி அவங்க கைப்பற்றியிருக்கிறார்களோ, அதே போல் தணிக்கைத்துறையும் அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு எப்படி சிபிஐயோ, எப்படி NIAவோ, எப்படி தேர்தல் ஆணையமோ, எப்படி நீதிமன்றங்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதே போல் தணிக்கைத்துறையும் இப்பொழுது பாஜகவினுடைய RSS உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது கருத்து சுதந்திரத்தின், ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சோகமாக அவலமாக இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். ஓகே வன்னியர் சார், நீங்கள் சொல்கிறதுல இப்போதைய நிகழ்வில் ஒரு சிறிய முரண். RSS பாஜக கட்டுப்பாட்டில் இது இருக்கிறது என்றாலும் இப்பொழுது இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டத்தின் பின்னணியில் பராசக்தி திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் அது போன்ற கருத்துக்குள்ள ஒரு படம் அல்ல, அது ஏற்கனவே ஒரு தெலுங்கு படத்தின் தழுவல். இப்போ இந்த இரண்டு படங்களில் ஜனநாயகன் படத்திற்கு மட்டும் இந்த நெருக்கடி கொடுக்கப்படுவதாக பேசப்படுகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த RSS பாஜகவின் கட்டுப்பாட்டில் சென்சார் போர்டு வந்தா பராசக்தி தான் முதல்ல அதிக நெருக்கடி கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கற மாதிரி தெரியலையே. அதில் இல்லை, அதாவது நீங்கள் இப்போ பராசக்தி படம் குறித்து அல்லது பராசக்தியில் எத்தனை கட்டு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை அன்சீன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் டைரக்டர் ஏதாவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். அந்த படம் சென்சார் வாங்கியிருக்காங்கன்னா அதில் எத்தனை கட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் அவங்க சொல்லுவாங்க. மாமன்னனில் அல்லது அதான் மாமன்னன் படம், இப்போ பைசன், இப்போ பைசன் படம்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தம் ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க எழுதி அதுக்கப்புறம் தான் அது சென்சார்லேருந்து வெளியில் வந்திருக்கு. அதனால் சென்சார் கட்டாயம் அந்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கருத்தியலுக்கு முரணாக அல்லது அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டதற்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது போல் ஜனநாயகன் நடிகர் விஜய் அவர்களுடைய படத்திற்கு ஒரு ப்ரொமோஷனை தணிக்கைத்துறையே கொடுக்குது. அந்த படத்துக்கு எதுக்கு பிரச்சனை? என்ன என்ன இருக்காது, நெருக்கடி இல்லை, ப்ரொமோஷன் தாங்கிறீங்களா? ஆமாம், அது ப்ரொமோஷன். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான். ஏன்னா நீங்கள் மரியாதைக்குரிய பாலையா அவர்கள் நடித்த அந்த பகவந்த் கேசரியினுடைய ஒரு டப்பிங் தான் இந்த படம், அல்லது ரீமேக் தான் இந்த படம், அல்லது அந்த கதையை தழுவி தான் இந்த படம். அதில் சொல்கிற காட்சிகள் தான் இதில் இருக்குது. பெண்களை நீங்கள் மான்குட்டி போல வளர்க்கக்கூடாது, புலிக்குட்டி போல வளர்க்கணும்னு சொல்லி
அந்த பகவந்த் கேசரியில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ஒரு மாதத்துக்கு முன்பே பார்த்து நான் அதை எழுதியிருக்கிறேன். ஓஹோ. அதே டைலாக் தான் இதில் வருது, ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ பகவந்த் கேசரிக்கு வந்த வெளியிட்ட சென்சார் ஏன் வந்து இதில் வெளியிட மாட்டேங்க? அதே கதை தானாங்க, அதே வன்முறை தான் இதில் இருக்குது, அது எல்லாமே ஒன்று தானே. அப்புறம் ஏன் இதுக்கு மட்டும் சென்சார் கொடுக்கல அப்படின்னா, பாஜகவும் விஜய்க்கும் விஜயமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து எதிர்பார்ப்பை உருவாக்குறது. இது சென்சார்லேயே ஏதோ பிரச்சனையாப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு வியாபார உத்திக்காக இதை வந்து சென்சார் விஜயும் சேர்ந்து பண்ணுற ஒரு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோமே ஒழிய இதில் வந்து சென்சார் பண்ணுறதுக்கு மாதிரியான எந்த காட்சி நீங்கள் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் சொல் பாருங்க. சென்சார் மூலமாக தடை செய்யப்பட வேண்டிய அப்படி எதுவுமே இல்லை. இது வந்து நீங்கள் வந்து அது ஒரு மசாலா படம் தான். பகவந்த் கேசரி ஒரு மசாலா படம் தான். அதே தான் இந்த படமும் ஒன்று என்ன பெருசாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சொல்ல போகிறாரு. அதில் என்ன எதற்காக வந்து இப்போ சென்சார் வந்து தடை எதுக்காக அது விவரமாக இவங்க சொல்லட்டுமே, இவங்க விரிவாக சொல்லட்டுமே, எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லட்டுமே. ஆனால் விஜய் பெரிய வந்து யாரும் வந்து நீங்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அணுகிருக்கீங்க. ஆனால் பொதுவாக அது வந்து மத்திய அரசை கண்டித்து தான் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு எம்பிக்கள் மற்றும் நடிகைகள் பல்வேறு அமைப்புகளும் மத்திய அரசு இந்த கலைத்துறையில் வந்து அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடாது, நீங்கள் முன்னர் கூறியது போல் அந்த மாதிரி ஒரு சிபிஐ இடி போல் சென்சார் போர்டை அவர்கள் கட்டுப்பாட்டுகள் வைக்கக்கூடாது என்று இந்த படத்திற்கு ஒரு நெருக்கடி, இந்த விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் கடைசி படம் என்பதால் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், ஏதோ அவரை கூட்டணிக்கு நிர்பந்தப்படுத்தி அது ஆகாமல் போனதால் இத்தகைய நெருக்கடியை அவர்கள் மறைமுகமாக கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சிபிஐ அவருக்கு இந்த கரூர் துயர சம்பவத்தில் கூட சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 2வது செக் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை குறிப்பிட்ட தேதியில் வெளியிட விடாமல் இத்தகைய நெருக்கடியை கொடுக்கிறதா பொதுவான ஒரு பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் வைக்கிறீங்க. உண்மையிலேயே அவருக்கு வந்து இது ப்ரமோஷனா நெருக்கடியா? இல்லை, நீங்கள் சமீப காலமாக மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள், கொள்கை எதிரி பாஜக என்று அவர் வந்து பிரகடனப்படுத்திய பிறகு பாஜகவுக்கு எதிரான எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு, எத்தனை வந்து நீங்க வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்ப எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களோட சமீபத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக பேசும்பொழுது RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார், அல்லது உண்மையை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாங்க இல்லைன்னு சொல்றதுக்கு 2 பேரும் வந்து பயங்கரமா வந்து நிரூபிக்கிறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும், இந்த பக்கம் சீமானும் விஜய் அவர்களும். நான் முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கும் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. RSS உடைய கிளை அமைப்பான விஜில் அமைப்புல நீங்க பேசிக்கிட்டு நீங்க முழுக்க வந்து பார்ப்பனி RSS உடைய கொடி ஏற்றுக்கொண்டு நான் இல்லைன்னு சொல்ற சீமான் போன்ற ஒரு பக்கமும், விஜய் போன்றவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அப்படி எதுவும் பாஜகவுடைய எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் பாஜக எங்கள் கொள்கை எதிரி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அல்லது அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் இதை பண்றாங்களே ஒழிய இது வந்து உண்மையாவே வந்து ஒரு ஏன் பேரம் பேசணும்? விஜயோட எதற்காக பேரம் பேசணும்? பாஜக உருவாக்கிய ஒரு கட்சி தான் தாவேகா, RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேகா. அப்புறம் எதுக்குங்க பேரம் பேசணும்? அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாளைக்கே அவங்க வந்து சேர்ந்துட போறாங்க. அது அல்ல, இன்னமும் பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் 2026 தேர்தலில் நீங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீங்க திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பாஜகவினுடைய உத்தியின் அடிப்படையில் தான் இது கொண்டு வராங்க. இப்ப உண்மையாவே நான் ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்களேன். சென்சார் போர்டு ஒரு படம் வந்து மீதான ஆட்சேபனை இருக்கு, அது வந்து அது நம்ம வந்து அந்த படத்துல வந்து கருத்துக்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு அப்படின்னா, மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய 2 படங்களை நான் சொல்றேன். நான் ஒரு படம் வந்து பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் அவர் வந்து ட்ரிபியூனலுக்கு போய் தான் அந்த படத்தை வந்து மேல்முறையீடு பண்ணி தான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கடுமையா அது வந்து பார்ப்பன குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த படத்தினுடைய எதிர்ப்பு வந்தது. அவர் வந்து மேல்முறையீடு பண்ணி தான் அந்த படத்தை வெளியிட்டு இருக்காரு. இன்னொரு படம் இயக்குனர் கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் நடிச்ச படம். அந்த படம் நான் பார்த்தேன், மனுஷி. மிக ஒரு சிறந்த படம். அந்த படம் எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வெற்றிமாறன் அவர்கள் போட்டு காட்டினாரு. அப்ப அந்த படத்துல முழுக்க ஒரு சித்தாந்த ரீதியா வந்து அந்த படத்தை முழுக்க அப்படி கொண்டு போயிருக்கிறாரு. இன்று வரை அந்த படத்தை வெளியிட முடியல. சென்சார் போர்டு
அவ்வளவு பிரச்சனை பண்ணி எத்தனை கட்டுகளை கொடுத்துருக்கு, எத்தனை அன்சீன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இயக்குனர்கிட்ட நீங்க கேட்டாலே சொல்லுவாரு. அவ்வளவு மோசமா வந்து சித்தரிச்சு அதை சிசர்ல வந்து கத்தரிச்சு வந்து இன்னைக்கு வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப சமீபம் மட்டும்தான் அது வந்து முறையீடு பண்ணி இப்ப அந்த படம் சென்சார் போர்டுல இருந்து வெளியில வந்திருக்கு. அதுல ஏகப்பட்ட கட்டு. நான் சொல்றேன் எல்லாமே வந்து சென்சார் போர்டு அப்ப நியாயமா தான் செயல்படுதுன்னு சொல்றீங்க. இந்த இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, ஜனநாயகம் நிறுத்தி வச்சிருக்காங்க, பராசக்தியும் இன்னும் சான்றிதழ் கொடுக்கல. இல்ல நான் நியாயமா செயல்படுதுன்னா அவங்க கருத்துக்களை RSS உடைய கருத்துக்களுக்கு ஒவ்வாததை ஏற்காத அவங்க கட் பண்றாங்க. அப்படித்தான் மனுஷி படத்துக்கு கட் பண்ணி இருக்கிறாங்க. சரி சரி. இதுல வந்து அப்படியான ஒரு சீனே இல்லங்க, அப்படியான தேவையே இல்லையே. நீங்க வந்து ஜனநாயகன்ல அப்படி ஒண்ணு தேவையே இல்லையே. ஏற்கனவே பகவந்த் கேசரி வந்தது தானே, அதுல இருக்கிற டைலாக் தானே, அதுல இருக்கிற மசாலா தானே, அதுல இருக்கிற பாட்டு தானே, அதுல இருக்கிற குத்தாட்டம் தானங்க. என்னங்க என்ன அதுல வந்து கட் பண்றாங்க? எதுக்காக பிரச்சனை? அதை வந்து விஜய் வந்து வெளிப்படையா சொல்ல முடியுமா? விஜய் இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரை எந்த கருத்துமே தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இதே போல திரையுலகை சேர்ந்த பலரும், நடிகர் சிம்பு உள்ளிட்ட பலரும், பல இயக்குநர்களும் வந்து விஜய்க்கு வந்து இது பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அத்தகைய ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு செயல்படணுங்கிற ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு சார். உண்மையில ஒரு லாஜிக் கரெக்ட் தானே? இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இப்ப வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்கல்ல, பேசும் பொருளாம் ஒரு மாத்துறது இருக்குல்ல. ஒரு பிசினஸ் ரீதியா அதை வந்து இந்த படம் வரணும், படத்துல என்ன பிரச்சனை பேசுறாங்களா இல்லையா? அதை வந்து அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த இந்த பேசும் பொருளாக இந்த படம் ஒரு கடைசி படத்தை உடனே வந்து வந்துடக்கூடாது. நீங்க டைம் டு த லீடர் அப்படிங்கிற டைம் டு தி லீட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தலைவா படத்துக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்தாங்க. அதுல வந்து பொலிட்டிக்கலா வந்து யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? தேர்தல் இது பண்ணல, தணிக்கைத்துறை பண்ணல. தமிழக அப்போதைய ஜெயலலிதா அம்மையார் தான் அதை வந்து அந்த அப்போதைய முதலமைச்சர் இருந்த முதலமைச்சர் வந்து அதுக்கு அந்த டைட்டில் எடுத்தாங்க. அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி பேட்டி கொடுத்தாரு, எப்படி வந்து அவர் வந்து பம்மிட்டு வந்து எப்படி வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுங்க, இதெல்லாம் சரியாயிடுச்சு மேடம் அவர்கள் இந்த படத்தை வந்து வெளியிட்டதுக்கு நன்றின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்படி ஏதாவது வந்து இவர் வந்து இந்த சொல்லலாம்ல. இப்ப வந்து ஒரு வீடியோ போடலாம்ல அவரு. அதுக்கு தலைவாக்கு வீடியோ போட்டவர் ஏன் வந்து ஜனநாயகனுக்கு வீடியோ போடல? என்ன பிரச்சனை? கேஸ் போயிட்டு இருக்கு, நாளைக்கு தீர்ப்பு வருது, அதனால வெயிட் பண்ண வராருங்களா? நாளைக்கு தீர்ப்பு வருது, ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் அனுமதி கொடுப்பது தீர்ப்பு நாளைக்கு கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போட வராரு. அதாவது அதாவது படம் வருவதற்கு முன்பாகவே ஒரு தோற்றத்தை ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு உத்தியை, வியாபார உத்தியை பாஜகவும் விஜயும் சேர்ந்து பண்றாங்க இந்த படத்துக்கு. இதை தவிர வேற அதுல வந்து வேற உண்மை இல்ல. ஒரு பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு தெலுங்குல இருக்கிற கதையை தாங்க இவங்க பண்றாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து சென்சார் போர்டு வந்து வெளியிட்டு இருக்க, சென்சார் போர்டு கொடுத்திருக்கும் போது ஏன் இது கொடுக்கலங்கிற கேள்வியை வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட கேட்க மாட்டாங்களா? இல்ல அது என்னன்னா அந்த யூஏ வேண்டாங்கிறவங்களுக்கு யூ வேணுங்கிறாங்க. யூஏக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்களா, பரிந்துரை பண்ணிட்டாங்களா? அந்த யூஏன்னா அந்த 18 வயதுக்குள்ள அந்த பெற்றோரோட போகணும். இது வந்து இளைஞர்கள் குழந்தைகள் வந்து அதிகமாக விஜய் படத்தை பார்க்கறதுல எங்களுக்கு இந்த யூ வேணும் அப்படின்னு தான் இவங்களோட முறையீடு. அதனால தான் அது ரெவியூ கமிட்டி போயிருக்கு, அதனால தான் நாளைக்கு தீர்ப்பு வருது. அந்த காரணத்துக்காண்டி தான் யூ வேணும்னா வந்து ஆபாசம் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது, ரத்த கலரி இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து எப்படி வந்து இது நியாயமா இருக்கும்? சரி, ஓகே. இது சென்சார் அரசியலை விட்டுறோம். நீங்கள் நேற்று ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கீங்க. பாஜகவை ஒட்டுக்குழுக்களாக ஒண்டி பிழைக்கும் தாவேக்கா அண்டு நாம் தமிழர்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இவங்க தாவேக்காவா நாம் தமிழர் இது ரெண்டு பேருமே வந்து இளைஞர்கள் வாக்குகளை ஈர்க்கக்கூடிய கட்சியாக பொதுவாக இருக்கிறது. இவர்கள் வாக்குகளை அவர்கள் வாங்குவார்கள், அவர்கள் வாக்குகளை இவர்கள் வாங்குகின்ற பேச்சு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த இருவருக்குமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கீங்களே சார், அது என்ன சார் காரணம்? அதுக்கு ரெண்டுமே வேறு வேறு அணிலெல்லாம் இருக்கிறாங்க. சீமானா அவரை கடுமையாக தாக்குறாரு, விஜய் சீமான் வாக்குகளை தான் அதிகமாக வாங்க போறாருன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் வழக்கு போட்டது, திருப்பரங்குன்றம் இது தொடர்பாக வழக்கு போட்ட இயக்கம் என்ன இயக்கம்ங்க?
அது ராம ரவிக்குமாரோட தமிழர் முன்னணி. இயக்கம் அது, ஒரு இந்து இயக்கம். இந்து தமிழர் முன்னணி. ம் ம் இந்து தமிழர் முன்னணி வேற ஒரு இயக்கம். சரி, ஏன் பாஜக பேசுறாங்க, அண்ணாமலை பேசுறாங்க? அவங்களோட ஒரு ஏன் துணை அர்ஜுன் துணை சம்பத் அமைப்பு மாதிரி பேசுறாரு? தானே சார், வேற இயக்கம் இல்லாத ஒரு துணை அமைப்பு மாதிரி, அது மாதிரி சொல்றீங்களா? இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பாஜக மாதிரி தாவேகா நாம் தமிழர்னு சொல்றீங்களா சார்? அவங்க ஒத்த கருத்தா தானே பேசுறாங்க, ஒரு ஒத்த கருத்தா பேச மாட்டேங்கிறாங்க. இவரு ஒத்த கருத்தா பேச மாட்டேங்கிறாங்க. இவரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறாரு, அவர் தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறங்கிறாரு சீமான். இவர் ரெண்டும் ஒண்ணுங்கிறாரு விஜய். எப்படி ஒத்த கருத்தா? சரியா சரியா இல்ல, ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் நோக்கம் என்ன? ரெண்டு பேரும் வேற வேற கருத்து பேசுறது மாதிரி தெரியும். ஆனா நோக்கம் என்ன? ஆரியத்திற்கு பார்ப்பனியத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு திராவிடத்தை அழித்தொழிப்பது. இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம். சீமானுடைய நோக்கம் என்ன? நீங்க ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை அமைப்பு விஜில், அந்த அமைப்புல வந்து நீங்க இருந்துகிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? பார்ப்பன கடப்பாறை எடுத்துட்டு போய் நீங்க வந்து திராவிட கோட்டையை நான் இடிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இது 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 வந்து முழு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து இவர் வந்து எப்படி பேசுறாரு? இது அதாவது ஆர்எஸ்எஸ் காரங்களே இப்படி பேச முடியாது. பெரியார் சிலையை வந்து நான் உடப்போம் சொல்லி இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான அந்த யுத்தத்தை இவர் வந்து ஆரியத்தோடு இணைந்து ஆரியத்துக்கு அடிமணிந்து ஆரியத்துக்கு அடிமையாகி நீங்க வந்து நீங்க திராவிடத்துக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது ஒரு உத்தி, அது தனி. விஜய் அவர்கள் நான் வந்து திராவிடத்தை நான் ஆதரிக்கிறேங்க, எனக்கு பெரியார் வேணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பெரியாரிய இவ்வளவு மோசமா, பெரியார வந்து இவ்வளவு மோசமா இழிவுபடுத்துறாரு, அவதூறுபடுத்துறாரு. ஒரு வார்த்தை விஜய் பேசியிருக்கிறாரா? நீ அமைதியா இருந்தா அவருக்கு உத்தரவு. அதை பத்தி அவர் பேச மாட்டாரு. ஆனா பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் பாரு, பாஜக என்னுடைய கொள்கை எதிரிம்பாரு. ஆனா அவர் பேசுறதை இவர் வந்து கண்டிக்க மாட்டாரு, கண்டுக்கவும் மாட்டாரு. அப்ப இவங்களுடைய ஆனா இவர் வந்து திமுக எதிரா இருப்பாரு. சீமானும் திமுகவுக்கு எதிரா இருப்பாங்க, பாஜகவும் திமுகவுக்கு எதிர், ஒரு மறைமுகத்தோட செயல்படுறாங்க. அதிமுகவும் சீமானுக்கு எதிர். இப்ப எல்லாம் வந்து பன்முனை தாக்குதல். ஒரு இந்த தேர்தலில் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு எதிரியை வந்து பல வியூகங்கள் வகுத்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தி அந்த எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து மகாபாரதத்தில் சொல்லப்படுற கதை. அதே கதையை இவங்க வந்து இந்த மாதிரி பல்வேறு உத்திகள்ல வந்து பண்றாங்க. இது வந்து வெளிப்படையா இப்ப இருக்கிற சின்ன பசங்க, இளைஞர்கள், ஒண்ணுமே அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்கு கூட அது வந்து தெரியுது. சீமானுடைய நடவடிக்கை என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, விஜய் அவர்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதனால நான் எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இவர்கள் ரெண்டு பேருமே ஒட்டுக்குழுக்கள், பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் ஒட்டுக்குழுக்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, பன்னீர் தோழர், நிறைவா ஒரு கேள்வி. தமிழகத்தில் அரசியல் களத்தில் இப்போது அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி, பாமகவின் அன்புமணி பிரிவு கூட்டணி, அங்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு அதிமுக, பாஜக, பாமக தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் வந்து கடுமையான எதிர்ப்பு. அது நேரடி எதிர்க்கட்சியாக அது வந்து இதுவரை பல்வேறு தேர்தலில் பார்க்கப்பட்டது. இந்த முறை களம் நிலவரம் மாறும் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அனைத்து கட்சிகளும் அதிமுக கூட்டணியில், தேமுதிக நாளை அறிவிக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணிகள் மாறுவதாலும் திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு இன்று இந்த ஜனநாயகன் பிரச்சனையில் வந்து மிகுந்த ஆதரவு தெரிவித்து வரிசை கட்டி கிரீஸ் ஜோடங்கர்லேருந்து, மாணிக்கம் தாகூர்லேருந்து, ஜோதி மணியிலிருந்து, பிரவீன் சக்கரவர்த்தியிலிருந்து தொடர்ச்சியாக இது பெரிய பிரதமர் நரேந்திர மோடியே இந்த படத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்ற அளவில் அவர்கள் வந்து கண்டனமும் பதிவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணிகள் மாறுவதால் களம் காட்சிகள் மாறும் நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த காட்சி பரபரப்பானாலும் கிளைமாக்ஸ் ஒண்ணுதான். 2006 திமுக வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத கிளைமாக்ஸ். அதுக்கு இடையில வந்து பல்வேறு திருப்பங்கள் வரலாம், பல்வேறு சண்டை காட்சிகள் இருக்கலாம், அதுல பாடல்கள் இருக்கலாம், ஜால்ராக்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா கிளைமாக்ஸ் வந்து ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து 2026 தேர்தலை ஒட்டி பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்கு. இது வந்து புதிய காட்சி இல்லையே, ஏற்கனவே பழைய காட்சி தானே இது. ஆனா இதுல ரெண்டு பாமக இருக்கு. ஒரு பாமக இங்க திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்றாங்க, ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி. இல்ல அதுதான் நீங்க அதாவது வந்து அந்த காட்சிகள் மாறனால களம் மாறுவாங்க. அதாவது உறுதிப்படுத்தப்படுகின்ற நம்ம வந்து இந்த காட்சிகள் என்னவா இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம வந்து பேசுறோம். சரி.
யூகங்கள் அடிப்படையில் நம்ம பேசல. சரி. ஆனால் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, மருத்துவர் அன்புமணி மீது சிபிஐ மருத்துவ கல்லூரி ஊழல் தொடர்பாக சிபிஐ வழக்கு இருக்கின்றது, விசாரணை நடத்தினார். அந்த வழக்கை விரைந்து எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் போட்டார். சரி. அந்த 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 தீர்மானத்தை அமித்ஷாவுக்கு அல்லது அந்த தீர்மானத்தை பாஜகவுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாரு. சரி. யாரு? ராமதாஸ். அப்பா பையன் மேல ராமதாஸ் நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆமா. இப்ப இந்த கூட்டணியில நீங்க அந்த சிபிஐ வழக்கு தொடர்பான விஷயத்தை நீங்க இணைச்சுதான் நீங்க பார்க்கணும். சரி. நீங்க பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல்ல நேற்றைக்கு பேசிய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. என்ன அப்படின்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. டெல்லியினுடைய அல்லது பாஜகவினுடைய அரசியலை அதனுடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நிறுவ முயல்கிறார்கள். இதுதான் அவர் சொல்ல வர்றது. சரி. அதற்கு யாரெல்லாம் ஒத்து வர்றாங்க, அதுக்கு யாரெல்லாம் ஒட்டுக்குழுக்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கு பாஜகவினுடைய செயல்பாட்டை, அவங்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே குறிப்பாக பாஜகவினுடைய சத்திரியர்களாக சொல்லுவாங்களே, சத்திரியர்கள் சொல்றாங்களா, பாஜகவினுடைய செயல் திட்டத்தை களத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2026 கிளைமாக்ஸ் அவங்களுக்கெல்லாம் சோகத்தை தரும், துயரத்தை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.